தமிழக சட்டமன்ற தேர்தல்களும் சூடுபிடிச்சிருக்கு. வேட்புமனு தாக்கல் பண்ணுற செய்திகளை பார்க்கும்போது டெபாசிட் தொகை, செக்யூரிட்டி டெபாசிட் பற்றி நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு டெபாசிட் காலி ஆயிடுச்சு அப்படின்னு கிண்டலாக பேசுகிறதையும் கேட்டிருப்பீங்க. சரி, அப்படின்னா என்ன? ஒரு வேட்பாளர் எவ்வளவு பணம் கட்டணும், அந்த பணம் அவருக்கு திரும்ப கிடைக்குமா? இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ஒருத்தர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடணும்னா தேர்தல் ஆணையத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை முன்பணமாக கட்டணும். இதைத்தான் பிணை தொகை அல்லது வைப்பு தொகை அப்படின்னு சொல்கிறோம். பொதுப்பிரிவினர் 10,000 ரூபாய் கட்டணும். பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் 5,000 ரூபாய் கட்டினா போதும். இந்த தொகையை வேட்புமனு தாக்கல் செய்யும் போதே கட்டணும். சரி, இந்த தொகை திரும்ப கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஒரு தொகுதியில் பதிவாகிற மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளில் குறைந்தது 1/6 வாக்குகளை அந்த வேட்பாளர் வாங்கியிருக்கணும். அதாவது சுமார் 16.7% வாக்குகளை ஒரு வேட்பாளர் வாங்கினா மட்டும்தான் அவர் கட்டின டெபாசிட் பணம் அவருக்கு திரும்ப கிடைக்கும். ஒருவேளை அந்த வாக்குகளை வாங்க தவறிட்டா தேர்தல் ஆணையம் அந்த பணத்தை திரும்ப தராது. இதைத்தான் நம்ம பேச்சு வழக்கில் டெபாசிட் காலி அப்படின்னு சொல்கிறோம். யாருக்கெல்லாம் இந்த டெபாசிட் தொகை திரும்ப கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த 4 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பணம் கைக்கு வரும். வெற்றி பெற்ற வேட்பாளர், முதல்ல தேர்தலில் ஜெயிச்ச வேட்பாளருக்கு அவர் கட்டின டெபாசிட் தொகையை தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக திருப்பி தந்துவிடும். தோல்வி அடைந்தாலும் குறிப்பிட்ட வாக்குகள், தேர்தலில் ஒருவேளை அவர் தோற்று போயிருக்கலாம், ஆனால் அந்த தொகுதியில் பதிவான மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளில் 1/6 வாக்குகளை அவர் வாங்கியிருந்தா அவருக்கு அந்த பணம் திரும்ப கிடைக்கும். மனுவை திரும்ப பெறுதல், வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு அப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேணாம்ப்பா நான் போட்டியிடல அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்துக்குள்ள மனுவை வாபஸ் வாங்கினாலும் அந்த பணம் திரும்ப கிடைக்கும். ஆனால் இந்த 1/6 வாக்குகளை வாங்க தவறிட்டா அந்த பணம் அரசு கஜானாவிற்கு போயிடும். இதைத்தான் டெபாசிட் போச்சு அப்படின்னு சொல்கிறோம். தேர்தல் களம் பரபரப்பாக இருக்கிற இந்த நேரத்தில் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதுபோல் தேர்தல் செய்திகள் மற்றும் வைரல் அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம கோல்டன் தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.